ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிரிங்கிள்ஸை சரி பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த wrinkles வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 40 ஏஜ்க்கு மேலே தான் இந்த தோலில் சுருக்கங்கள் அப்படின்றதே வந்து வர ஆரம்பிக்கும். பட் இப்போலாம் சில பேருக்கு ஒரு 30 ஏஜ் தாண்டிச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு லேசாக அந்த தோலில் சுருக்கங்கள் வர ப்ராப்ளம்ஸ் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன். அதிகமாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் சீக்கிரமாகவே வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலோ இல்லை நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஹேபிட்ஸோ இதன் காரணமாக நம்ம பாடியில் கொலாஜன் அளவு கம்மியாகும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச வயசுலேயே இந்த தோல் சுருக்கம் அப்படின்றது வரும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நம்ம சன்லைட்டில் இருக்கிறதுனாலையும் இந்த தோல் சுருக்கம் பிரச்சனை வந்து நமக்கு வரலாம். அடுத்ததான் நம்ம இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் தான். வீட்டிலே இருக்கக்கூடிய கோகனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான். கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த ஆயில் எடுத்துகிட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னால் உங்களோட கை, கால், அதுக்கப்புறம் கழுத்து எங்கே உங்களுக்கு wrinkles இருந்தாலுமே அங்கே நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது வந்து நல்லா அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். எப்போயுமே நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா ஈரப்பதத்தோடையும் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லையுமே நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் வந்து நிறைய பேருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ கோகனட் ஆயில் வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு இந்த வாய்க்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோடு இருக்க மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வர சுருக்கங்களுக்கும் கொஞ்சமாக இந்த பாதாம் எண்ணெயை உங்கள் கையில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்பர் டைரெக்ஷன், அதாவது கீழேருந்து மேலே வர மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்து வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த நெத்தியில் வந்து கோடுகள் விழும். இதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம டக்குன்னு வந்து முகத்தை சுளிக்கிறோம், இல்லை கோவப்படுறோம். இப்படி எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சுருங்கிறது இந்த நெத்தி தான். இதனாலே நிறைய பேருக்கு இந்த நெத்தியில் கோடுகள் விழும். இதுக்கும் வந்து இந்த ஆயிலை கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு அதே மாதிரி 2 விரலால் வந்து மசாஜ் பண்ணுங்கள், கீழே இருந்து மேலே வர மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணுறது ஒரு 2 நிமிஷத்துக்கு பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது. ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே வந்து இந்த wrinkles வரது நம்மளுக்கு வந்து குறையும். அப்படி இல்லாமல் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து க்ரீம் மாய்ஸ்சரைசர்லாம் செட் ஆகாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கை கால்களில் கண்டிப்பாக வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் அதிகம் ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வேஸ்லின் கட்டாயமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து ஒரு ரெமெடி தான். எனக்கு அதிகமாக wrinkles வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரெமெடியை சேர்த்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து பச்சரிசி மாவு தான். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காய்ச்சாத பாலும் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து வாட்டர் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெமெடியை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடி நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் கண்டினியூவாக இதை நம்ம யூஸ் பண்ணிட்டே வரும்போது நம்ம ஸ்கின்னில் உள்ள wrinkles-ம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சரியாகவும் வந்து ஆரம்பிக்கும். ரொம்ப கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்மளுடைய ஃபேஸ், நெக், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக wrinkles இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த ரெமடியும் சேர்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் எனக்கு வந்து wrinkles இல்லை லைட்டாக இப்போ தான் வந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா நீங்கள் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆயில் தேய்ச்சி குளிக்கிறது, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த wrinkles வராமல் பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக நீங்கள் வந்து தெரிவிங்க. அண்ட் இது கூடவே நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்து வருதுன்னா அதை நம்ம வெளியில் சரி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ இன்டேக்காக நம்ம எடுத்துக்கிற ஃபுட் விஷயத்துலேயும் நம்ம வந்து அதுக்கு கவனம் செலுத்தணும். இந்த wrinkles ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணி வந்து குடிங்க. ஏன்னா தண்ணி குடிக்கிறது அப்படின்றது நம்ம சருமத்தை எப்பவுமே ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக தண்ணி வந்து குடிங்க. அதுக்கப்புறமா நம்ம பாடியில் கொலாஜன் அதிகப்படுத்துறதுக்கு தேவையான ஃபுட்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் வந்து அதிகம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக் வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட் எல்லாமே நம்ம பாடியில் ப்ரோட்டீன் சத்தை வந்து அதிகப்படுத்தும். அண்ட் அதே மாதிரி விட்டமின் சி இருக்கக்கூடிய ஆரஞ்சு அண்ட் லெமன் ஜூஸும் நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு wrinkles ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்களுமே பார்க்குறதுக்கு நல்லா யங்காக உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாகவே வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.